எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். கரடிப்பிடியில இப்போதைக்கு சந்தை இருக்கு. கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை 4, 5 வருஷம் இல்லாத அளவுக்கு ஒரு சில பங்குகள் கடும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாரி வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு சில பங்குகள் மட்டும், ஒரு சில செக்டார் பங்குகள் ரொம்ப வேகமா எழுந்து வரும். அந்த மாரி பங்குகள முன்னாடியே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு 7 ரகசியம் சொல்லப் போறேன். அது மட்டும் இல்லாம அதுக்கான ஸ்கிரீனர் ஃபார்முலாவும் சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்தை வீழ்ச்சிக்கு பிறகு ரொம்ப ஃபாஸ்டா மேல வர்ற பங்குகள் எடுத்து பார்த்தோம்னா, சரியான மார்க்கெட் லீடர்ஷிப் இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான பிராண்ட், லார்ஜ் கஸ்டமர் பேஸ், அப்புறம் சூப்பரான மார்க்கெட் ஷேர். ஒரு சில கம்பெனிகள் மோட்டா கூட இருக்கலாம். ஸோ பொதுவா பெரிய இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் டாமினன்ட் டிஐஐ, எஃப்ஐஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வீழ்ச்சி அடையும்போது நெறைய கேஷ்ல உட்காந்துக்குவாங்க. அதாவது அவங்களும் சேர்ந்து சேல் பண்ணிட்டு, அந்த கேஷ எப்ப டெப்ளாய் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு சரியான சமயம், அதாவது போர் ஓஞ்சு மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது, அவங்க டெப்ளாய் பண்ற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஸ்டாக்ஸ், அதாவது மோட்ல தான் வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரகசியம். 2வது கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட். அதாவது கடனே இருக்காது அல்லது ரொம்ப குறைவான கடன் இருக்கும். நிறைய கேஷ் ரிசர்வ் இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும் கம்பெனிகள் இந்த மாரி சமயத்துல ரொம்ப ஈஸியா அவங்களோட கேஷ் ரிசர்வ போட்டு புது புது கம்பெனிகள வாங்குவாங்க. சின்ன கம்பெனிகள வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு ரீகெயின் ஆகும். அதனால இந்த ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டா மேல போகும். ஸோ நம்ம யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். 3வது சீக்ரெட் ஹை இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனி, கவர்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இவங்கெல்லாம் எந்த கம்பெனிலலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த கம்பெனிகள் தான் ரெக்கவரி சமயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போகும். என்ன ரீசன்னா, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க டெப்ளாய் பண்ணுறதுக்கான கேபிட்டலை ஒதுக்கி வச்சிருந்தோம் இந்த மாதிரி சமயங்களில் வெயிட் பண்ணி டெப்ளாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இந்த ஒரு சில கம்பெனிகளோட ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போகும். ஸோ நம்ம அந்த மாதிரி கம்பெனிகளை கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணால் நிச்சயமாக நல்ல லாபம் பார்க்கலாம். 4வது முக்கியமான கேரக்டரிஸ்டிக் growth இண்டஸ்ட்ரி. அதாவது ஒரு சில இண்டஸ்ட்ரி செக்டார் மட்டும் லாங் டேர்ம் growth-ஆ போய்கிட்டே இருக்கும். டெக்னாலஜி சொல்லலாம், டிஃபென்ஸ் சொல்லலாம், அப்புறம் எனர்ஜி இந்த ரீசெண்ட் டைமில் 2025ல் பேங்கிங் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போயிட்டு இருந்தது. அதே மாதிரி மெட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல, அதாவது வார் சமயங்களில் பேங்கிங் தான் ரொம்ப அடி வாங்கும். ஸோ இந்த வார் முடிஞ்சது அப்படின்னாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆக போகிற ஒரு இண்டஸ்ட்ரியாக பேங்கிங் நிச்சயமாக இருக்கும். ஸோ எல்லா பேங்க்கும் அந்த மாதிரி நடக்குமா? அதில் எந்த பேங்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். அதே மாதிரி தான் மெட்டல்ஸ். எல்லா மெட்டலும் இப்போ மேலே போயிட்டு இருந்தாலும் வாரெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் அது ரிவர்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம எந்த ஒரு இண்டஸ்ட்ரி தொடர்ந்து ஸ்ட்ரக்சரல் growthல இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். 5வது முக்கியமான காரணி கன்சிஸ்டண்டான ஏர்னிங்ஸ் growth. அதாவது ஒவ்வொரு காலாண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிக்கு தொடர்ந்து ஸ்டெடியாக ரெவென்யூவும் சரி, ப்ராஃபிட் growthம் சரி அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அதிகமாகிற ஒரு சில கம்பெனிகள் மட்டும் இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கேஷ் அதிகமாக டெப்ளாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அதோட ப்ரைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது ஆச்சரியமே இல்லை. அந்த மாதிரி கம்பெனிகள் நம்ம செலக்ட் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். 6வது முக்கியமான ஒரு காரணி பார்த்தீங்கன்னா, சரியான மார்க்கெட் கேப்பும் லிக்விடிட்டியும் இருக்கணும். அதாவது பெரிய பெரிய கம்பெனிகள், மிட் சைஸ்லேருந்து லார்ஜ் கேப்பாக இருக்கிற கம்பெனிகள் நிறைய ட்ரேடிங் வால்யூமோடு இருக்கும். ஸோ எந்த கம்பெனிலாம் வால்யூம் இருக்கோ அது ஈஸியாக லிக்விடேட் பண்ணி வெளியில் போயிருப்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சுன்னு தெரிஞ்சோன்னே திரும்ப வால்யூம் பார்த்துட்டு உடனே உள்ளே வருவாங்க. ஸோ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் கூட வால்யூம் இல்லாத ஒரு ஸ்டாக்கு தொடவே கூடாதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். இதுதான் முக்கியமான ரீசன். கடைசியா முக்கியமான சீக்ரெட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த், ஆர்எஸ்ஐ. இதை வந்து நிறைய வாட்டி நம்ம ஸ்விங் ட்ரேடிங்லையும் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒன்றும் கிடையாது. ஒரு 10 கம்பெனி இருந்ததுன்னா ஒரு கம்பெனிக்கு அதிகமான ஆர்எஸ்ஐ இருக்குது, அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக அந்த ஒரு கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இதை தெளிவாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா மற்றதை நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு சரியான ரெசிலியன்ட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் கலந்து நம்ம நேயர்களுக்காக ஒரு ஸ்க்ரீனர் ஃபார்முலா கொண்டு வந்திருக்கேன். அதாவது மார்க்கெட் கேப் 5000க்கு மேலே இருக்கணும். அது இந்த கம்பெனிகளுக்கு வர்ற ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரெண்டுமே 15% மேலே இருக்கணும். கடன் கம்மியாக இருக்கணும். அதாவது டெட் ஈக்விட்டி வந்து 0.5க்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி சேல்ஸ் க்ரோத் அப்புறம் ப்ராஃபிட் க்ரோத் 5 வருஷத்துக்கு 10%க்கு மேலே இருக்கணும். ப்ரமோட்டர் ஹோல்டிங் நிச்சயமாக 40க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி கடந்த 3 வருஷத்தில் ஆவரேஜ் ரிட்டர்ன் 15க்கு மேலே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கரண்ட் ப்ரைஸ் 200 அப்புறம் 50 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருந்தால் அந்த இதெல்லாம் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லை, போர் ஓஞ்சதுக்கு அப்புறம் எப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், எது ரெசிலியண்ட்டாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு டாப்பான ஒரு 10-15 ஸ்டாக் ஈஸியாக ஃபில்டர் பண்ணலாம். நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனர் ஃபார்முலா நான் ரன் பண்ணப்போ கிட்டத்தட்ட 13 ரிசல்ட்டிங் பங்குகள் வந்தது. அதில் நான் ஒரு 5 பிக் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இது பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இதில் முக்கியமானது நேஷ்னல் அலுமினியம். இது பார்த்தீங்கன்னா 2020 ஏப்ரல் 3ஆம் தேதி 28 ரூபா 15 காசுக்கு வந்து ரொம்ப லோயஸ்ட்டாக கிடச்சிது. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் இந்த லாக்டவுன் ஆனப்போ எல்லா பங்குகளும் ரொம்ப அடிமட்டத்துக்கு வந்தது. ஸோ ஒரு பாட்டமாக அப்போ பார்த்தோம். ஸோ அப்பையிலேருந்து தொடர்ந்து மேலே ஒரு லாங் டேர்ம் க்ரோத்லேயே இருந்திருக்கு. ஸோ 30 ரூபாய்க்கும் கீழேருந்து இப்போ 432 ரூபா ஹையஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பங்குகள் தான் நம்ம லாங் டேர்முக்கு பாட்டம் ஃபிஷிங் பண்ணோம்னா நிச்சயமாக ஒரு 5 வருஷத்துலேயே வந்து 10 மடங்கு 15 மடங்கு மல்டி பேக்கர் லாபம் பார்க்கலாம். ரெண்டாவது முக்கிய பங்காக நான் நினைக்கிறது சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன். இவங்க சிப் மேக்கிங் பிஸ்னஸில் ரீசெண்டாக, அதாவது 2025 ரொம்ப சாலிடாக இறங்கினதுக்கப்புறம் இந்த பங்கோட விலை போன வருஷம் மட்டுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போச்சு. ஆனால் ஏப்ரல் 3, 2020 எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபா 55 காசுக்கு இந்த ஸ்டாக் கிடைச்சது. அப்போ நம்ம இது ஒரு பென்னி ஸ்டாக்காக தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடிக்கும் மேலே மார்க்கெட் கேப்போட ஒரு லார்ஜ் கேப்பாக நிற்கிது. ஸோ யாருமே இது இந்த அளவுக்கு க்ரோ ஆகும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போவும் இதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லுவேன். ஏன்னா சிஜி பவரோட ஸ்டாக் பிஇ, பெக் ரேஷியோ எல்லாமே அபரிமிதமாக இருக்குது. நிச்சயமாக இன்னும் நல்ல டைம் வரும். பட் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 5 ரூபாய்க்கு மேலே இருந்த ஒரு ஸ்டாக் கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு மேலே 5-6 வருஷத்தில் வருதுன்னா அதோட வளர்ச்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான டைம், அதாவது வார் டைம், ரொம்ப மோசமான பங்குச்சந்தை சரிவு வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டை பார்க்கறது ரொம்ப முக்கியம். மூணாவது சூப்பரான எக்ஸாம்பிள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். 23 ரூபா சொச்சத்துக்கு 2020 கோவிட் டைமில் கிடைச்ச இந்த ஸ்டாக் இன்னைக்கு 440 ரூபா, 473 ஆல் டைம் ஹை. ஸோ இதோட வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கு. இன்ஃபேக்ட் இது இன்னொரு 5 வருஷத்தில் 5-10 மடங்கு அதிகமாகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன ரீசன்னா, டிஃபென்ஸ் பட்ஜெட் தொடர்ந்து அதிகமாயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து எல்லா விதமான டிஃபென்ஸ் பொருட்கள் இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு கோவிட் டைமில் தைரியமாக ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, அதாவது ஒரு 10,000 ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 44 லட்சத்தை தாண்டிருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி முக்கியமான வார் சமயத்தில் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ரொம்ப வருஷமாக தொய்வில் போயிட்டு இருந்த நாட்கோ ஃபார்மா இப்போ ரீசன்ட் டைமில் நல்ல வளர்ச்சி பாதையில் இருக்குது. நல்ல ஒரு சீப்பான ஃபார்மா ஸ்டாக்காகவும் இருக்குது. ஒரு ரீசன்ட் ரெசிலியன்ஸ் வந்து நல்லா தெரியுது. ஸோ நிறைய ஒரு சில பிரச்சனைகள், அதாவது எந்த அளவுக்கு லாபம் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. இது இப்போதைக்கு 2 மடங்கு தான் வளர்ந்துருக்கு. அதாவது 5 வருஷத்துல 2 மடங்கு தான் வளர்ந்துருக்கு. இருந்தாலும் இங்கேருந்து இது மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டாக்கும் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல பார்க்கணும். கடைசியான எக்ஸாம்பிள் ஏபிபி இந்தியா. ஒரு 700 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருந்த இந்த ஸ்டாக், அதாவது கோவிட் டைம்ல 2024 7,400க்கும் மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட அது 8,000க்கும் மேலேயே போயிடுச்சு. 9,000 டச் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தா 10 மடங்குக்கும் மேலே அதோட வருமானம் 3-4 வருஷத்துலேயே கொடுத்துருச்சு. ஸோ நிறைய என்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பண்ணுற இந்த கம்பெனி எப்போவுமே டிமாண்டில் இருக்கும். இப்போ ரீசன்ட் டைமில் ஒரு நல்ல ரெசிலியன்ஸ் தெரியுது. அவசியம் நம்ம இந்த மாதிரி சமயங்களில் பார்க்க வேண்டிய ஒரு பங்கு.
சந்தை வீழ்ச்சி எப்போதுமே நம்மால அவாய்ட் பண்ணவே முடியாது. முக்கியமா போர், கோவிட் மாதிரி பிளாக் ஸ்வான் ஈவென்ட் நடக்கும்போது நிச்சயமா கடுமையா வீழ்ச்சி அடையும். அந்த மாரி சமயங்கள்ல நம்ம போர்ட்ஃபோலியோ ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டாலும், அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வரும்போது நிச்சயமா நமக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ உள்ள சூழ்நிலையும் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த போர் பதட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்ப எந்த மாரி பங்குகள்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ பண்றதுக்கு ஐடியாவா இருந்தது. நீங்க இதே மாரி மத்த பங்குகள் பேரையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எது ரொம்ப ரெசிலியன்ட்டா இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமா நம்ம தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டே இருப்போம். ஆதரவுக்கு நன்றி.